லட்சுமி, இவளை எங்க இருந்துமா பிடிச்ச? ஏமாமா தூங்கும் போது ஒரு கொரட்டை விடுறா பாரு. போன ஜென்மத்துல இவ டிராக்டர் டிரைவருக்கு பொண்ணா பிறந்திருப்பா போல இருக்கு. சைலன்சரே இல்லாம அப்படி ஒரு சவுண்ட். உனக்கும் அந்த நந்தரிக்கும் தொடர்பு இருக்குமோன்னு நான் சந்தேகப்படுறேன் வெற்றி. வெற்றி சொல்றீங்க? நம்ம ரவுடி லட்சுமி அப்படி பேசினா என்னால நம்பவே முடியல. அவ அப்படி சொல்லும் போது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நந்தினி. இப்ப நீ எப்படி திகைச்சு போய் நிக்கிறியோ அதே மாதிரிதான் நானும் நின்ன. இந்த அளவுக்கு ரவுடி லட்சுமி பேசிருக்கான்னா அவளை யாரோ தூண்டி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். யார் தூண்டி விட்டாலும் உன்னையும் என்னையும் சம்மந்தப்படுத்தி பேசலாமா? நம்மள பத்தின எல்லா விஷயமும் அவளுக்கு சொல்லிட்டேன். அப்படி இருந்தும் யாரோ பகையாளி கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு போயிட்டா. அவளுக்கு எப்படிதான் அப்படி பேச மனசு வந்துச்சுன்னு தெரியல. ஒருவேளை நீங்க உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அவ கையில கொடுக்கலன்னு கோவத்துல கூட அப்படி பேசிருக்கலாம்ல. அவ பேசுனது விளையாட்டுக்கு பேசுன மாதிரி தெரியல. அவ அம்மா தான் அவளை அப்படி தூண்டி விட்டுருக்கணும். அதான் எனக்கு தோணுது. என்ன வெற்றி, பெத்த அம்மா எப்பவுமே தன் பொண்ணு நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அவங்க உங்களை பத்தி தப்பா பேசிருக்க வாய்ப்பே இல்ல. அப்போ லக்ஷ்மி ஏன் அப்படி பேசினா? நான் என்ன தப்பு செஞ்சேன் நந்தினி? நான் உண்மையிலேயே அவளை நேசிச்சது தப்பா? சொல்லு நந்தினி. வெற்றி, நீங்க வருத்தப்படாதீங்க. அவகிட்ட நான் நேர்ல போய் பேசுறேன். அவ பேசினது நினைச்சு வெற்றி நீங்க கவலைப்படாம இருங்க. நான் அவளை பேச கூப்பிட்டதுக்கே என்ன கண்டுக்காம போனவ உன்கிட்ட பேசுவாளா? நீதான் அவகிட்ட இருந்து என்ன பிரிச்சுட்டுதா அவ ரொம்ப கோவமா இருக்கா. வெற்றி, உங்களை புரிஞ்சுக்காம இன்னைக்கு வேணா அவ கோவமா இருக்கலாம். ஆனா டெய்லி இதே கோவத்திலே இருக்க போறா? விடுங்க வெற்றி, நானே நேரம் பார்த்து லக்ஷ்மி கிட்ட பேசுறேன். வேண்டாம் நந்தினி, வேண்டாம். நீ எதுவும் அவகிட்ட பேச வேண்டாம். அவ இல்லனா என்னால வாழ முடியாதுங்கிற மாதிரி அவ பேசிட்டா. இதுக்காகவே நான் அவகிட்ட பேசாம இருக்க போறேன். என்னங்க, அவதான் கோவத்துல புத்தி கிட்டத்தனமா நடந்துக்கிறானா நீங்களும் அவள மாதிரியே நடந்துக்கிட்டா உங்களுக்கும் அவளுக்கும் என்னங்க வித்தியாசம்? அதுக்காக அவ கால்ல போய் விழ சொல்றியா? கொஞ்ச நாள் பொறுமையா காத்துருங்கன்னு தான் சொல்றேன். அவ செஞ்ச தப்பா உணர்ந்து கண்டிப்பா உங்களை தேடி வருவா வெற்றி. எப்ப அவளுக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சோ இனிமே நாங்க சேர்ந்து வாழ்ந்தாலும் நாங்க சந்தோஷமா இருப்போமான்னு தெரியல. என்னையும் உன்னையும் சேர்த்து வச்சு தப்பா பேசுறா. அவளுக்கு எப்படி இந்த புத்தி வந்துச்சோ? நீ எங்க குடும்பத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்க வந்த தெய்வம். உன்னோட தியாகத்தை புரிஞ்சுக்காம அவ உன்னையே தப்பா பேசிட்டா. ஆனா ஆனா ஒண்ணு நந்தினி, எதையோ பெருசா தொலைச்ச மாதிரி இருக்கு. மனசுல நிம்மதியே இல்ல. ஈஸியா என்ன என்ன அவ தூக்கி போட்டு போயிட்டா. இப்போ உன்கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்பதான் என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. வெற்றி, வெற்றி,
அப்படி பேசுற பொண்ணு இல்லையே. இதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அத்தை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு. எப்பவுமே நீங்க தான் இந்த வீட்டோட மகாலட்சுமி. இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க அத்தை. இந்த வீல் சேர்ல உட்காரத்துக்கே இவ்வளவு அலங்காரம் தேவையா? அத்தை 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நம்ம கோயிலுக்கு போலாம். மாமா என்னம்மா? இந்தாங்க காஃபி. கொடு. அத்தை நான் சொன்ன மாதிரியே 10 நிமிஷத்துல வந்துடுறேன். லட்சுமி நான் தோட்டத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். ம். அப்பா என்னப்பா? நான் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன். வரேன்ப்பா. போயிட்டு வா. நான் இப்படி வருமாமா? சரி. லட்சுமி நான் போயிட்டு வரேன். லட்சுமி நீ நீ டாக்டருக்கு ஃபோன் பண்ணியா? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? இல்ல நர்ஸ் நம்ம வீட்டுக்கு வராங்க பாரு. வாங்க. குட் மார்னிங். என்னாச்சு திடீர்னு வந்திருக்கீங்க? அது டாக்டர் உங்க அம்மாவை செக் பண்ணிட்டு வர சொல்லிருக்காரு. போன வாரம் தானே டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு போனாரு. டாக்டர் தான் இந்த வாரமும் செக் பண்ண சொல்லிருக்காரு. பண்ணட்டுமா வேணாமா? இல்ல 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 வாங்க, அம்மா உள்ளதான் இருக்காங்க. வாங்க பார்க்கலாம். வாங்க. லட்சுமி வா உள்ள போலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. நல்லா இருக்கியாம்மா? ஏதோ உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கேன். சரி சரி. அம்மாவை செக் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். உள்ளதா இருக்காங்க, போய் பாருமா. சரிங்க ஐயா. வாங்க. அப்பா வெற்றி உட்கார. என்னடா திடீர்னு நர்ஸ் வந்திருக்காங்க? டாக்டர் தான் அனுப்பி வச்சாராம்ப்பா. ஓ சரி சரி. லட்சுமி அம்மாவை நான் பாத்துக்கிறேன். வெயில்ல வந்ததுல ஒரே தலைவலியா இருக்கு. சூடா ஒரு காஃபி போட்டு கொடுக்குறியாமா? கொண்டு வரேன். உனக்கு என்ன பண்ணாலும் தெரிய போறது கிடையாது. ஐயோ என்னடா தோட்டத்துக்கு போறேன்னா போலியா? நர்ஸ் வந்திருக்காங்கல்ல, அவங்க போனதுக்கு அப்புறம் போறேன்ப்பா. சரி. போன் அடிக்குது. நான் பாக்கிறேன். எனக்கா தான்டா இருக்கும். இரு, நான் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ. நான் லட்சுமியோட சித்தி தான் பேசுறேன். ஓ நீங்களா? எப்படி இருக்கீங்க சம்பந்தி? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க கல்யாணத்துக்கு வருவீங்க நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆமா, ஏன் நீங்க வரல? அண்ணன் வீட்ல ஒரு விசேஷம், அதனாலதான் வர முடியல சம்பந்தி. மறுநாள் காலையில வரலான்னு பார்த்தா எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க சம்பந்தி. பரவாயில்லைங்க. இன்னொரு நாள் சகவாசமா வந்து ஒரு வாரம் 10 நாள்ல தங்கிட்டு போங்களேன். எனக்கும் என் பொண்ணு லட்சுமி கூட இருக்கணும்.
அவ குடும்பம் நடத்துற அழக பாக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. லட்சுமி கிட்ட பேசணும், கொஞ்சம் போனை கொடுங்களேன். இருங்க கூப்பிடுறேன். வெற்றி, அப்பா லட்சுமியோட சித்தி பேசுறாங்க. லட்சுமி கூப்பிடப்பா. சித்தி பேசுறாங்களா? இப்ப எதுக்குப்பா போன் பண்ணாங்க? கல்யாணத்துக்கு வர முடியலையா, அதுக்காக தான் போன் பண்ணிருக்காங்க. போய் லட்சுமி கூப்பிட்டு சொல்லுங்க சம்பந்தி. நர்ஸ் இப்பதானே உள்ள போனாங்க. அவங்க தான் பேசுறாங்களா? கடவுளே, வீட்டுல யாராவது பாத்துட்டாங்க, பெரிய பிரச்சனை ஆயிடுமே. இதான் வந்துருவா. கூப்பிட போயிருக்கான் பையன். சரிங்க சம்பந்தி. ஏய், என்னடா நின்னுட்டு இருக்க? லட்சுமி கூட்டிட்டு வாடா. சித்தி லைன்ல இருக்காங்கல்ல. சரிப்பா, சரி. அதான் வந்துருவா. கூப்பிட போயிருக்கான். சரிங்க. சம்பந்தி, ஊர்ல மழையெல்லாம் பெஞ்சிருக்கா? இங்க ஒரே வெயில் அடிக்குதுங்க. அப்படியே குத்துறனா? சாரி, சும்மா தான் சொன்னேன். லட்சுமி, நர்ஸ் அம்மா ரூம்ல இருந்துகிட்டு உன் சித்தி போன் பண்ண மாதிரி அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இது தெரியாம அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற அப்பா உன்னை கூட்டிட்டு வர சொல்றாரு. இப்ப என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த நர்ஸ் நம்மள மாட்டி விட்டுருவாங்களோன்னு பயமா இருக்கு நந்தினி. என்ன சொல்றீங்க? சரி, நீங்க போங்க, சமாளிக்கலாம். ஒரு வாரம் என்ன, இங்க இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஒரு மாசம் வந்து அங்க தங்குறேன், போதுமா? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. புதுசா வந்த மருமக கிட்ட என் பொண்ணு லட்சுமி எப்படி நடந்துக்கிறா? புதுசா வந்த மருமகிட்ட உங்க பொண்ணு லட்சுமி அனுசரணையா நடந்துட்டு இருக்காங்க. நல்ல அருமையான பொண்ணை தான் நீங்க எங்களுக்கு பெத்து அனுப்பிச்சிருக்கீங்க. குடும்பம்னா பல பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். அத பார்த்து டென்ஷன் ஆக கூடாதுன்னு புத்தி சொல்லியிருந்தேன். அதான் லட்சுமி சித்தி பேசுறாங்க. வந்தா பேசு. உன் சித்தி தான். ஹலோ. வெறும் ஹலோ மட்டும் சொன்னா போதுமா? ஏன் சித்தி கல்யாணத்துக்கு வரலன்னு விசாரிங்க. அப்பதானே அவங்க சித்தி கிட்ட பேசுறதா நம்புவாங்க. ஏன் சித்தி கல்யாணத்துக்கு ஏன் வரல? டயலாக் எல்லாம் கரெக்ட் தான். இன்னும் கொஞ்சம் பாசமா பேசு. அப்பதான் சென்டிமெண்ட் தூக்கலா இருக்கும். இப்போ எதுக்காக ஃபோன் பண்ணீங்க? என்ன கண்ணு இப்படி கேக்குற? கல்யாணத்துக்கு லட்சுமியோட சித்தி ஏன் வரலன்னு கேட்க மாட்டாங்க? உங்க மாமனார் கேட்கலனாலும் மனசுக்குள்ள நினைப்பாருல. அந்த லாஜிக்க கரெக்ட் பண்ணதான் இப்ப நான் போன் பேசிட்டு இருக்கேன். சிம்பிள் லாஜிக்கே புரியாம இருக்கியே. எப்படி நம்ம லாஜிக்? லட்சுமி, ஏமா அவங்க வேணும்னா கல்யாணத்துக்கு வராம இருப்பாங்க. அதெல்லாம் நீ பெருசுபடுத்தாதம்மா. வேற ஏதாவது பேசுமா. பேசு பேசு பேசு. சரிங்க மாமா. உங்க மாமனாரு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாரு. நான் இங்க இருந்துதான் போன் பண்ணி பேசுறேன்னு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு படபடன்னு இருக்குல்ல. சரி சரி, என் மாப்பிள வெற்றி கிட்ட போன் கொடு.
எதுக்கு? பொண்ணு கிட்ட பேசிட்டு மாப்பிள்ளை கிட்ட பேசாம இருந்தா அது தப்பாயிடாது? கேள்வி கேட்காம போன கொடு. உங்ககிட்ட பேசணுமா? ஏய் வாங்கி பேசுடா. மாமியார்கிட்ட பேசுறதுக்கு என்னடா? பேசுடா. சரி குடு. சொல்லுங்க. அத்தையே விட்டுட்டீங்களே மாப்பிள்ள. இப்படி மரியாதை இல்லாம பேசினா உங்க அப்பாவுக்கு பிடிக்காது. சரி, இப்ப எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? மறுபடியும் அதே பதில சொல்லணுமா? பொண்ணுகிட்ட பேசிட்டு மாப்பிள்ளை கிட்ட பேசாம இருந்த தப்பு இல்லையா? இப்ப நான் என்ன பேசினாலும் உங்களால பதில் பேச முடியாதுன்னு எனக்கு தெரியும். அங்க வர கல்யாண மாப்பிள்ளை கிட்ட போன கொடு. அப்பா ஆ எல்லா லோடையும் வண்டியில ஏத்திட்டேன்பா. கொஞ்ச நேரத்துல கிளம்பிடும். சரி. அண்ணா, என்னடா? லக்ஷ்மியோட சித்தி உங்ககிட்ட பேசணுமா? என்கிட்ட எதுக்கிட்ட பேசணும்? ஏய் நம்ம குடும்பத்து மேல எவ்வளவு அக்கறை வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஏய் போய் பேசுறா. நீ தானே மாப்பிள்ள. கல்யாணத்துக்கு வர முடியலையா? அதான் வாழ்த்து சொல்றதுக்கு கூப்பிடுறாங்க. போய் பேசு. சரிப்பா. ஓ. ஹலோ. நான் தங்கவேல் பேசுறேன். பெரிய மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க பொண்டாட்டி என் பொண்ணு கிட்ட சண்டை போடாம பாத்துக்கோங்க. என்னடா இப்படி எல்லாம் பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. என் லட்சுமிக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா என்னால தாங்கிக்க முடியாது. சரிங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க, நான் அப்புறம் பேசுறேன். வச்சிடுறேன். என்ன சொன்னாங்கண்ணே? ஒண்ணு இல்லடா, அப்புறம் பேசுறேன்னு சொன்னாங்க. கல்யாணத்துக்கு வர முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்கப்பா.